காஞ்சிபுரத்தில் மாநில வர்த்தக அணி சார்பில் தமிழக முதல்வர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே நடுத்தெருவில் மாநில வர்த்தக அணி சார்பில் தமிழக முதல்வர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் சுந்தர் தலைமை தாங்கினார். மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் VS ராமகிருஷ்ணன் வரவேற்புரை ஆற்றினார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில வர்த்தக அணி செயலாளர் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இதில் பகுதி செயலாளர் திலகர், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தினகரன், நகர வர்த்தக அணி ரவிச்சந்திரன், வட்டக்கழக செயலாளர் மண்டி சம்பத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து அழகு நிலையத்திற்கான சேர், மிதிவண்டி, தையல் மிஷின், அரிசி, செல்போன் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், மாநகர செயலாளர் CKV தமிழ்செல்வன், மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் மல்லிகா ராமகிருஷ்ணன், மாவட்ட பொருளாளர் சன்பிராண்ட் ஆறுமுகம், தலைமை செயற்குழு உறுப்பினர் MS சுகுமார், பொதுக்குழு உறுப்பினர்கள் SKP சீனிவாசன், சிகாமணி, மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் செல்வி, மகளிர் அணி நிர்வாகிகள் விஜயா, கீதா, விஜயா, ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட வர்த்தக அணி துணை செயலாளர் சாட்சி சண்முகசுந்தரம் நன்றிகளை தெரிவித்தார். RMR மூலமாக தினகர் RMR மூலம் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. எல்லாம் இதில் தயிர் வடையில் இதெல்லாம் போட்டு காரப்பந்திலாம் சாப்பிட்டு கிளம்பி போயிட்டார். தலைவர் உடனே பேசியாச்சுன்னொடனே தலைவர் சொன்னார், பழம் கழுவி பாலி விழுந்ததை போல அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் சும்மா இருந்தாலும் ஒரு 50 சீட்டு ஜெயிச்சிருப்பான். இவர் சதீஷுக்கு ஒரு MP பதவியாவது ராஜ்யசபா கிடச்சிருக்கு, 30-40 ஜெயிச்சிருப்பாங்க. இவன் ஒன்று நான் கிங்காக இருப்பேன், இவளே கிங் மேக்கராக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை காசு கொடுத்து வளைச்சிட்டாங்க. அதோட கட்சி முடிஞ்சு போச்சு. நான் ஒன்றே சொன்னேன், நதியை அழைப்பது கடலின் தாய்க்குணம். ஒரு நதியை வான்னு சொல்லி கடல் கூப்பிடுறது தாய்க்குணம். நதி வர மறுப்பதனால் கடல் வற்றி போய்விட்டது என்று சொல்வது மூடத்தனம். வாய்க்கால் வராதனால் வங்காள விடா வட்டியாக போய்விடும். தேமுதிக வராதனால் திமுக தேய்ந்தாக போய்விடும். நாங்கள் ஆட்சியை இழப்போம், நீ கட்சி இழப்பாயின்னு சொல்லி சுத்தர கட்சி இழந்துட்டாங்க. ஆளே இல்லாத நடிகர் விஜய்க்கு, பிரேமதாவுக்கெல்லாம் தமிழக ஆட்சியின் மீது ஆசை. அந்த ஆசையை நாம் என்ன செய்வது என்பதை சொல்லி ஒன்றாவது ஒரு நலத்திட்டத்தை சொல்லியிருந்தேன். 2 மட்டும் அந்த ஒரு 5 சாட்சி என்ன கேட்டால் முறைலாம் என்னென்னா பேங்கில் வேலை பார்க்கணுன்னாரு. அவரை கேட்டால் விசுவை கேட்டால் அவர் என்னோட பொண்டாட்டி வக்கீல் போயிட்டு இருந்தார். சும்மா இருக்கிற பொண்ணுக்கு தான் இந்த காசு ஆகிடுவாங்க. அவங்க தான் குடும்ப தலைவி. சும்மானா அவங்க சும்மா இல்லை. பாகத்திலாம் கொடுத்து டிஃபன்லாம் மத்தியான சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டை பெருக்கி கூட்டி கழுவி சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் கொடுத்தீங்களான்னு. நான் கேட்டேன், போய் படுக்கிற பொண்டாட்டி பேர் தான் சும்மா இருக்கிறவனு பேர். அதுக்கு தான் 1000 ரூபா கொடுத்தோம். இந்த 1000 ரூபா என்ன பண்ணுவாங்கம்மா, ஒரு தாஜ்மஹால் வாங்கிடுமா, அண்ணன் பையன் தம்பி பையன் அக்கா பிள்ளை தங்கச்சி பிள்ளை வந்தால் ஒரு மிட்டாய் வாங்கி கொடுக்கும், ஒரு பேனா வாங்கி கொடுக்கும், பென்சில் அப்படி தானம்மா. அதுக்கு தான் இந்த 1000 ரூபா. தலைவர் அறிவிச்சார் திட்டம். விடியல் பேனமாக இருக்கட்டும், கலைஞருடைய
மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் பிறந்த தினத்தில் சிறப்புமாக இங்கே எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய அளவில் சிறப்பாக உரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. நான் கழகத் தலைவர்களிடம் அன்புடன் வேண்டுகோள் வைக்கின்றேன். 4 ஆண்டுகள் கடந்துவிட்டது. இருக்கின்ற ஒரு ஆண்டில் அருமை அண்ணன் அவர்களை மாண்புமிகு என்ற பட்டத்தை கொடுத்து அண்ணன் கா. சுந்தர் அவர்களை உயர்த்த வேண்டும் என்று அன்போடு கோரிக்கை வைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.